நமக்கு ஒத்தாசை வந்து உலக பிரகாரமான ராஜாக்கள் இடத்துல இல்ல, உலக பிரகாரமான மந்திரிகளும் யாருக்கிடத்தையும் இல்ல. உண்மையில சொல்லட்டா, எல்லாரும் மனுஷங்க முன்னாடி கை கட்டி நிக்காதீங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி கை கட்டி நின்னு பாருங்க. எல்லாருக்கும் முன்னாடி உங்களை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகிறதை உங்கள் கண்கள் காணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி, தூங்காத உறங்காத தேவன், ஆராதிக்கிற தேவன் கல்லும் மண்ணும் அல்ல, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சித்திரம் அல்ல. ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளோர் மத்தியில், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். சுத்தி சுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு நின்னோம்னு வைங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் சர்வ சிருஷ்டிகளே, கரைகாணல் உயர்வான் சகலமும் படைத்தோம் பயவர பிதாவே நமஸ்காரம். கரைகாணல் உயர்வான் சகலமும் படைத்தோம் பயவர பிதாவே நமஸ்காரம். எல்லாரும் நமஸ்காரம். கரைகாணல் உயர்வான் சகலமும் படைத்தோம் கடல் உயர்வான் சகலமும் படைத்த கைப்பேட்டியின் முன்பு நடனமாடி எல்லாரும் கைப்பேட்டியின் முன்பு நடனமா எல்லாரும் அவன் சொல்லு, அவன் சொல்லு, அவன் சொல்லு சொல்லு நடனமாடினா நடனமாடுங்க நடனமாடுங்க. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு எல்லாரும். நடனமாடுங்க நடனமாடுங்க, மலைகளை மறந்து விட்டு முடியும் வரை யார் எல்லாரும் முடியும் வரை யார் எக்காலம் எக்காலம் எல்லாரும் எக்காலம் இது நேரம் அல்லவோ, இது யெகோவாவின் காலம் அல்லவோ, இது எழுப்புதலின் நேரம், இது யெகோவாவின் காலம் அல்லவோ. Sing it to the Lord and you எல்லாரும் sing it to the Lord, எல்லாரும் sing it to the Lord and you sing it to the Lord.
God is great, greatly to be praised. God is great, greatly to be praised. என்னை தூக்கி தூக்கி ஏற்றிரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி ஏற்றிரே சமாதானக்காரரே. சர்வ வல்லவரே எடுத்திரே சமாதானக்காரரே. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க நம்ம எல்லாரும் நிக்கிறோம்னா ஆண்டவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். கடந்த மாதத்துல ரொம்ப நாள் இல்லைங்க, போன மாசம் ஜூலை 1 ஓகேவா, ஜூலை 1 நான் என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயார் 3 பேரும் என்னுடைய மாமா வீட்டுக்கு மார்த்தாண்டத்தை தாண்டி கலையக்காவலை பக்கத்துல என்னுடைய மாமா வீட்டுக்கு ஒரு வீடு பால் காய்ப்புக்காக போயிட்டு இருந்தோம். போகும்பொழுது கரெக்டா நாகர்கோவில் சர்க்கிளை நாங்க தாண்டுறோம். ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகும்போது எனக்கு முன்னாடி சென்ற ஒரு வண்டி வந்து இடம் கொடுக்கல, அது போயிருச்சு. ஆம்புலன்ஸ் நின்னது, நான் நின்று ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எப்போ எனக்கு ஒரு கேரக்டர் உண்டு, இந்த ஆம்புலன்ஸ்ல போற ஜீவனை நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி. நல்லா கவனிங்க, காலையில போறோம், போயிட்டு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஈவினிங் திருப்பி ரிட்டர்ன் அங்கிருந்து ஒரு 10 o'clock கிளம்பணும். நைட்டு நான் தான் டிரைவ் பண்ணேன். எங்க வண்டி Volkswagen Vento ஜனவரியில தான் எடுத்தோம். ஓகே, நாகர்கோயில்ல தாண்டுது, தாண்டி தோவாலையை தாண்டி முத்துநகர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்தது. ஒரு நல்ல ஒரு டேர்னிங், நைட்டு 11 மணி. இப்போ ஒரு டேர்னிங்ல எனக்கு எதிரே நிறைய லாரி, பஸ் எல்லாமே கிராஸ் ஆகிட்டு இருந்தது. நைட்டுனால வெளிச்சம் எல்லாமே. நாங்க போய் திரும்பவும் ஒரு இண்டிகா கார் எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு ராங் சைடில் வந்து டைரக்டா இடித்தது. நான் ஓட்டிட்டு இருந்தேன், அப்பா பக்கத்துல, அம்மா பின்னாடி. அப்பா உட்காந்து அந்த சீட் எல்லாமே டர்ன் ஆயிருச்சு. நான் இடிச்ச உடனே வண்டியை ஒண்ணுமே செய்யல, அப்படி பாக்குறேன். டோரை திறந்து இறங்குறேன். இறங்கி எங்க அப்பாவை வெளியே எடுக்க ட்ரை பண்ண, எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல்லா ஜாம் ஆயிருச்சு. ஒரு அகோரமான அந்த விபத்து. அவன் நல்ல ட்ரிங்க்ஸ், நேரா வந்து விட்டுட்டான் தண்ணியை போட்டுட்டு. உடனே போலீஸ் வந்தது, ஆம்புலன்ஸ் வந்தது. என்னுடைய தகப்பனாரை எல்லாரும் இது பண்ணி அந்த டோரை திறந்து எடுத்தோம். என்னுடைய தகப்பனாருக்கு இந்த இடத்துல அடி, என்னுடைய தாயாருக்கு காலில் அடிபட்டு இன்னும் நடக்க முடியாம பெட்ல இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். எனக்கு செஸ்ட்ல, இந்த கையில, காலில். ஆனா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப கத்தி இது பண்ணா கொஞ்சம் வலிக்கும், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2 மாசம் முழுசா முடியல. நான் அந்த இடத்துல அவங்க 3 பேர், அந்த டிரைவர் பிளஸ் என்னுடைய தகப்பனும் தாயும், 3 பேரையும் ஸ்ட்ரக்சர்ல ஏத்தி அந்த ஆம்புலன்ஸ்ல விட்டுட்டு நான் கதவை க்ளோஸ் பண்றேன். என்னோட இருதயம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவரே, நான் மற்ற எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு என்னுடைய தகப்பனையும் தாயரையுமே நான் ஆம்புலன்ஸ்ல ஏத்த வேண்டிய நிலைமை. என்னுடைய உள்ளம் நொறுங்கி போனது. நான் அந்த இடத்துல எல்லாம் ஆம்புலன்ஸ் போயிருச்சு, நான் கார் கிட்ட நிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த செஸ்ட் பெயின் முதல்ல எடுக்க ஆரம்பிச்சது. நான் அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் சொல்லி நான் பஸ் பிடிச்சு போனேன் ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல நான் ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இது நடந்ததுன்னு நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் கேட்கல.
நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த இடத்துல எங்க போனாலும் சரி இதை உங்களுக்கு சாட்சியா நான் சொல்லுவேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு சாத்தான் நினைச்சான் இதோட இவன் கதையை முடிச்சிடணும்னு நினைச்சான். ஆனா என் தேவன் அதே இடத்துல நினைச்சாரு, இந்த இடத்துல நான் ஆராதிக்கணும்னு நினைச்சாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கணும், ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தணும்னு அவர் நினைச்சாரு. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி தான். நம்ம எல்லாருமே இந்த வெளியே போயிட்டோம்னாலே நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் உண்மையாய் ஆண்டவருக்கு ஆராதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் போமா. ஆராதனை துதி, துதி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உச்சிடுமே உம்மல்லமையை இந்த நாளும் எங்கள் மேலே, உச்சிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை 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 தாரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓ தேசத்தை கலக்கிட வல்லமை தாரும் ஆண்டவரே. வல்லமை தாருமே, உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அகல் கொண்டு உமக்காக எழுந்திட. பெந்தெகோஸ்தே செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாள் போல செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாள் போல செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே. உச்சிடுமே உச்சோ வல்லமையே எங்கள் மேலே உச்சிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனுடைய மகிமை உனக்குள்ள பிரவேசிக்கும் இருக்கிறார். எல்லா விதமான கட்டுகளை உடைக்கிறார். இப்பொழுதே இப்பொழுதே விடுதலை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கடைசி நாட்களில் தேவனுடைய மகிமையை ஊற்றுவேன், தேவனுடைய வல்லமையை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே உங்களுடைய வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ வல்லமை வல்லமை பெற்றுக்கொள். தேவனுடைய மகிமை எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகம் இறங்கட்டும். தேவனுடைய மகிமை இறங்கட்டும். இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தலையில பாரத்தோடு, தலையில ஏதோ பண்ணுகிற மாதிரி ஒரு பாரம், படுத்தா தூக்கம் வரல, அநேக நாள் போராடி கொண்டிருக்கிற ஒரு நபரை தேவன் இந்த வேளையில தொட்டு கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில நீ விடுதலை அடைய போறது நிச்சயம். நீ எனக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, இப்பொழுதே அந்த மகிமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுதே அந்த விடுதலை உன்னுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று முதல் இந்த கண்ட எகிப்தியலை இனி நீ ஒருபோதும் நீ காண மாட்டாய் என்று என் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh
நீரே எல்லாம். உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் ஒன்றை கொடுப்பேன் என் அன்பின் இயேசுவே. கடலில் அற்புத வார்த்தைகள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு கவலை. காற்றை கடலையும் அதற்கியவும் அற்புத வார்த்தைகள் என் துணையால் நிற்பதா எனக்கு கவலை. ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை இயேசுவே. நீ ஒருவரே மாத்திரம் நிரப்புகிறாக ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. சொன்னால் போதும் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒரு பொருத்தனை எடுக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய வழியில நான் செல்வேன்னு சொல்லுவாங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நீ சொன்னால் போதும் செய்வேன் ஆண்டவரே. நீ காட்டுகிற வழியில் நடப்பேன், உன் பாதத்தை நான் பிடிப்பேன். நினைச்சாலே அழுகணும்னு தோணுது, நீர் இருந்தாலே ஜெயிப்பேன் என்று தெரியுது. உம்மை நினைச்சாலே அழுகணும்